ஹாய் காய்ஸ், என் பேரு புகழ். நீங்க பார்த்துருக்க பிஏ டெக் அண்ட் அப்டேட்ஸ். என்னடா புதுசா தூக்கி போடுற அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சொல்லலாம். இல்ல இந்த பேசிக் ரேஞ்ச்ல ஒரு கில்லிங் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். ஒரு கேமிங் மொபைல்னு சொல்லலாம். சொல்லிட்டே போலான்னு நான் சொல்லுவேன். இங்க ஸ்டார்ட்டிங்லயே மென்ஷன் ஆயிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி மோஸ்ட் ட்ரஸ்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆயிருக்கு. ஆமா, ரியல்மியை தான் மொபைல் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். ரியல்மி நாசோ 7T டர்போன்ற மொபைலை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போறோம். டாப் ரேட்டட் ஸ்மார்ட் ஃபோன் இன் Amazon.in அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ்க்கு போகலாம். ஓப்பன் பண்ண உடனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹேய் வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு நைஸ் கெக்ஸ்சர் ஒன்று இருந்தது. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சிம் இன்ஜெக்டிங் டூல் ஒன்று, அதுக்கப்புறம் கைடு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்ட்ஸ் ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரைட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஒன்று, சாலிடான கேஸு வித் உள்ள கிரிப்போட இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. அப்படியே வந்து ஃபோன் ஓப்பன் பண்ணோன்னா ஃபோனில் தான் வந்து மேஜிக்கே இருக்குது. இவங்க கொடுத்துருக்க அந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு நான் சொல்லுவேன். சைட் ஃபுல்லாக வந்து பிளாக்கும், நடுவில் எல்லோவும், நடுவில் கேமரா வந்து குவாட் கேமரா கொடுத்துருந்தாங்க வித் ஃப்ளாஷோட. 3 கேமரா, ஒரு ஃப்ளாஷ் வந்து வந்தது. 4 டாட் இருக்க மாதிரி நல்லா இருக்கு. அது இல்லாமல் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 வாட் சார்ஜர் ஒன்று வருது. சார்ஜர் வர்றது இப்போ அதிசயமாக இருக்குது. அதையும் கொடுத்துருக்காங்கன்றதுல ரியல்மி ஒரு ஹேட்ஸ் ஆஃப்னு நான் சொல்லுவேன். அது இல்லாமல் ஒரு டைப் சி கேபிள் ஒன்று வருது. இதுதான் வந்து பாக்ஸில் இருக்க திங்ஸு. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா மொபைல்குள்ளே போக போகிறோம். மொபைலில் என்னடா இருக்குது புகழ், நீ அப்படி பேசுகிற, டாப் ரேட்டட்னு சொல்கிற, அந்த வேர்டுக்கான அர்த்தம் எங்களுக்கு சொல்லு அப்படின்னீங்கன்னா, இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8GB ரேம் 128GB வேரியண்ட் தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு அமேசான் கிரேட் இண்டியன் சேல்ஸில் இந்த மொபைலுக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. டிசைன் வைஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சைட்லேயும் சரி, ரொம்ப வந்து ஸ்லிம்மாகவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பாக்ஸ் டிசைனு, பெஸ்ட் கில்லிங் கேமிங் ஃபோன் அட் 14,999 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராபியோ நவ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் ஒரு டீல் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கறதுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமென்சிட்டி 7300 வந்து எனர்ஜி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 5G சிப்பில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் சிப்னா இந்த சிப்பை சொல்லுவேன். பியோர் பவர் அண்ட் பியோர் பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே வந்து இந்த ஃபோன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டிங் எனர்ஜி 2.0 வந்து இந்த நாசோ மொபைலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ஃபியூச்சர் அப்படின்னீங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் விசி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்க. கூலிங் வந்து சீக்கிரமாக வந்து ஃபோன் வந்து ஆயிடும் எவ்வளோ சூடானாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மோர் இம்யூனிட்டி டிஸ்பிளேனா வந்து 120 FPS வரைக்கும் டிஸ்பிளே வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து இருக்கும். அந்த கேஸோடு நீங்கள் ஃபோனை பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே. இப்போது அது இல்லாமல் ஒரு 45 வாட் சார்ஜர் கொடுத்துருக்கனால ஒரு 10 மினிட்ஸில் வந்து சார்ஜ் பண்ணிங்கன்னா 1.7 ஹார்ஸ் வரைக்கும் நீங்கள் கேம் ப்ளே பண்ண முடியுன்றாங்க. அப்போ நார்மல் யூஸ் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள். அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு என் சைட்லேருந்து தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் சிஸ்டம் பற்றி என்ன பேசுனா, ஒரு பிளேட், ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் வந்து உள்ள வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஸ்டே கூல், ஸ்டே ஹாட், பிளே ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 6050 mm2 வந்து பிளேட் வந்து உள்ள வச்சிருக்காங்க. அந்த கூலிங் வந்து ஒன்னே உங்களுக்கு அடுத்த டைமே ரிஃப்ளெக்ட் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. 120 FPS ரேட் வந்து ஏன் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில் அப்படின்னீங்கன்னா, ஒரு கேமிங் விளாட்றீங்க, ஒரு கார் கேம் விளாட்றீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்றனால இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன்னு சொல்லலாம். ஒரு லாம்போகினி கார் எப்படி இருக்குமோ அந்த காரோட எடிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. நீட்டாக வந்து காரில் எப்படி வந்துட்டு சைடில் வந்து இப்போ பிளாக் வருமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே லாங்லேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும். அதனால தான் அந்த வியூவில் நான் காட்டினேன் ஃபோனை. எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லுவேன். கேமிங் ஃபோன் வேணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த ஃபிளப்லாவும் வந்து அந்த யூசர் வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபோனோட ரிவ்யூ வேணும் அப்படின்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் போடுறேன். நீங்கள் ரிவ்யூ வேணுனாலுமே
தம்ஸ் அப் வந்து கொடுங்க கமெண்ட்ல. நான் வந்து ரிவ்யூ வீடியோவும் வந்து உங்களுக்கு சீக்கிரமா வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் எல்லாத்தையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிசைன் வந்து எனக்கு பர்சனலா வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. அதுவும் இல்லாம வந்து பெரிய டிஸ்ப்ளேவா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு இந்த ரேட்டுக்கு இந்த மொபைல் வொர்த்தானா கண்டிப்பா வொர்த். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 17,999 வந்து போட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து அந்த மொபைல் வந்து 2000 ஆஃபர்ல இந்த பிக் பில்லியன் டேஸ்ல 15,998க்கு வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒன்னே போயிட்டு வாங்குறதா இருந்தா ஒன்னே கிராப் பண்ணிக்கலாம் இந்த மாடலை. எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டிசைன் வைஸ் வேற லெவல், ப்ராசஸர் வைஸ் வேற லெவல், எல்லாமே வந்து செம்ம சூப்பரா இருந்தது. ஓகே காய்ஸ், பாய், சியர்ஸ். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.